உலக நாடுகள், அதாவது வல்லரசு நாடு கூட அணுகுண்டை பயன்படுத்துறதுக்கோ அணுகுண்டை பார்த்தா ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா மற்ற போர்லையாச்சும் ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க, ஒருத்தவங்க தோப்பாங்க. ஆனால் அணுகுண்டு போரில் யாருமே ஜெயிக்க முடியாது. ஸோ வாங்க எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜோன் 1 சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னா இப்போ கிரவுண்ட் 0ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குண்டு விழுகிற அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அது 0 to 2 கிலோமீட்டர்ஸ். அங்கே எதுவுமே இருக்காது, எதுவுமே மிஞ்சாது. மனுஷங்க, காரு, இரும்பு, கட்டிடம் எதுவுமே எல்லாமே மைக்ரோ செகண்ட்ல யோசிக்க கூட நேரம் இருக்காது. அவங்க அந்த நேரமே உயிர் இழந்துருவாங்க, கருகி ஆவியாகி எவாபரேட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களால தப்பிக்க முடியாது. அடுத்து ஜோன் 2ன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 to 7 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியும். அடுத்து ஷாக் வேவ் வரும். அந்த காற்று அடிக்கும் போது நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்பு அந்த காற்றுல தூக்கி வீசிடும். ஸோ நீங்கள் அப்பயும் உயிரிழக்கிறதுக்கு நிறைய சான்ஸ். ஜோன் 3ன்னு சொல்லுவாங்க. 7 to 15 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தோல் அப்படியே பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். தோல் வியாதி கூட வரும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சப்போஸ் அதுலேருந்து தப்பிக்கிறீங்க, உயிர் பிழைக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல மரம், செடி, கொடி, விவசாயம் பண்றதுக்கு அந்த மாதிரி எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. சப்போஸ் உயிர் பிழைச்சு வந்தவங்க கூட பஞ்சத்துல இறந்து போறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. உயிர் பிழைச்சவங்களுக்கு இப்போ டாக்டர், ஹாஸ்பிட்டல் யாராவது இருந்தா தானே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. சப்போஸ் ஒரு சில பேர் உயிர் பிழைச்சிருந்தா கூட அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலோ டாக்டர்ஸோ இருக்க மாட்டாங்க. அவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹெல்ப்லெஸ்ஸா இறந்து போறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. சப்போஸ் அதுலேருந்து நம்ம உயிர் பிழைச்சா கூட அதுலேருந்து நம்ம சர்வைவ் ஆகுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஏன் 5 to 10 இயர்ஸ் கழிச்சு கூட நமக்கு கேன்சர் வரலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் ஒரு நாடு தன்னோட எதிர்கால சந்ததியே இழந்து விடுமோ அப்படின்னு சொல்லி தான் ரொம்பவே எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறதுக்கு. மற்ற ஆயுதங்களாச்சும் மனுஷங்களை அந்த செகண்ட்ல கொல்லும். அணு ஆயுதம் பயன்படுத்துறதுனால அந்த ரேடியேஷன்ஸ் நம்ம டிஎன்ஏவே மாத்திடும். இதனால ஃபியூச்சர்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய வியாதிகள் பிறக்கவும் அவங்களோட உடல் ஊனத்தோட பிறக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணு ஆயுதம் வெடிகுண்டு போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அணுகுண்டு போடுறாங்க அப்படின்னா பூம் அப்படிலாம் சத்தம் வராது. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்குறது சன்லைட் மாதிரி ஒரு வெளிச்சத்தை தான் பார்ப்பீங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஃபியூ செகண்ட்ஸ்ல உங்களோட ஐஸ் போயிடும். அதுக்கப்புறம் நீங்களும் பேர்ன் ஆயிடுவீங்க. ஸோ அதனால சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலே எங்கே சேஃபாக கிரவுண்ட்லேயோ இல்லை பேஸ்மெண்ட்லேயோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயோ போயிடுங்க. ஸோ அங்கே போயிட்டு குப்பரைக்க படுத்துருங்க. ஏன்னா அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் அந்த சன்லைட்டுக்கு அப்புறம் வர விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாக் வேவ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காற்று வரும் ஒரு கருப்பு கலரில். ஸோ அந்த காற்று என்ன ஆகும் அப்படின்னா அது நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் மேலே அடித்து அந்த காற்று உங்களை செவுத்தில் அடித்து நீங்கள் இறந்து போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஷாக் வேவ் வரத்துக்குள்ளே நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு குப்பரை படுத்துருங்க. இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் பேஸ்மெண்ட்டில் போயிட்டு சேஃபாக இருந்துருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நடந்துடும். பட் இதில் நம்ம தப்பிக்கிறது கஷ்டம். பட் இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு க்ளவுட் ஃபார்ம் ஆகும் பிளாக் கலரில். அதுலேருந்து மழை வரும். அந்த சாம்பல் கீழே விழும். அந்த சாம்பல் உங்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னா அதனால டிஎன்ஏ இஷ்யூஸ், அந்த ரேடியேஷன்னால நிறைய டிஎன்ஏ இஷ்யூஸ், உங்களுக்கு தோல் வியாதி இல்லை பேர்ன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் போயிட்டு சேஃபான ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா 24 to 48 hours வெளியில் வராதிங்க. ஸோ அது எவ்வளோ நேரம் முடிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே இருக்க சர்வே பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு 24 to 48 hours கழிச்சு நீங்கள் வெளில வரீங்க அப்படின்னா உங்களோட பழைய ட்ரெஸ்ஸை, நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ரொம்ப சோப்பெல்லாம் அதிகமாக போடாமல் லைட்டாக சோப் போட்டுட்டு ஷாம்பு கூட யூஸ் பண்ணலாம், கண்டிஷனர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது அந்த ரேடியேஷனை உடம்புலே தங்க வச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. லைட்டாக குளிச்சுட்டு வந்துடுங்க. நான் தான் குண்டு போடுற இடத்துல இல்லையே நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் இல்லவே இல்லைங்க. அந்த ரேடியேஷன்ஸ் காற்றுல கலந்து அதில் வர எஃபெக்ட் நம்மளோட டிஎன்ஏல பட்டா நம்மளோட டிஎன்ஏவை பேர்ட்டனே அதை மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சாப்பிட்ற பொருள் வந்து நல்லா டைட்டாக மூடி இருக்க பொருளை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டின்னுலலாம் இருக்கலாம், அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மூடி இருந்த வாட்டர் பாட்டில் திறந்துருக்க எந்த ஐட்டமுமே சாப்பிடாதீங்க, தண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா அதில் கூட அந்த ரேடியேஷன்ஸ் இருக்கும், அதனால கூட இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பட் இது வந்து உயிர் பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டம். உயிர் பிழைச்சாலும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் கூட உங்களுக்கு 5 to 10 இயர்ஸில் வந்து கேன்சர் வர்றதுக்கோ இல்லை நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து வியாதிகளோட பிறக்கிறதுக்கும் உடல் ஊனத்தோட பிறக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி, எப்படி வந்து நியூக்ளியர் பாம் இருக்கும், அது வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு நார்மலாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ நம்மளோட கவர்மெண்ட் எப்போவுமே நம்மளை வந்து சேஃபாக வச்சுருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு அழகான விஷயத்தோட உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பை பாய்.